ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் லதா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பீட்ரூட் மசாலா கறி பண்ணலாம். அதுக்கு பீட்ரூட், உருளைக்கிழங்கு இப்படி பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோடு நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய பீட்ரூட், ஒரு 2 தக்காளி, சின்ன மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, இது கூட தேவையான உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ தேவையான தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 300 ml இது தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 3 விசில்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ வறுத்தரைக்க மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு, சூடாயிடுச்சு. இப்போ தேங்காவை போட்டு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வறுக்க போகிறோம். இதில் இப்போ தனியா போட போகிறோம். அண்ட் காஞ்ச மிளகா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். பூண்டு ஒரு 7லேருந்து 8 பல் போட்டுக்கிறோம். பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி போட்டு அரைச்சா போகிறோம். ஓரளவுக்கு கெட்டியாக தான் இது வேணும். குக்கர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, பீட்ரூட் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ அரைச்ச மசாலாவை அதில் போட போகிறோம். சூப்பராக அரைஞ்சிருக்கு. இதை அப்படியே அதில் ஷிஃப்ட் பண்ணிட போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை தாளித்து கொட்டிட்டா பீட்ரூட் மசாலா கறி ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ மசாலா போட்ட உடனே இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு, ஏற்கனவே நம்ம எண்ணெயை 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு ரொம்ப கம்மி எண்ணெய் தான். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போடுங்க தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை, நீங்களும் இதே மாதிரி இதை ப்ரப்போர்ஷனோட இந்த பீட்ரூட் மசாலா கறி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.